ஆனா சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? டிவிகே 2024 கட்சியை தொடங்கி 2026 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்தியாலேயே அதிக ஸ்டேட்ஸை ரூல் பண்ற பிஜேபியாலேயே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியல. हमारी तमिल भाषा ये दुनिया की सबसे पुरानी भाषा है. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. இதுக்கு காரணம் ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடைசி 60 வருஷமா இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நடிகர் விஜய் ஒரு புது கட்சியை தொடங்கி 2 வருஷத்துல தமிழ்நாட்டோட கதையவே மாத்தி எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் புரட்சியை நடத்தி காட்டியிருக்காரு. ஆனா இந்த மிகப்பெரிய மாற்றம் சரியானதா? எல்லா மாற்றமும் முன்னேற்றம்னு சொல்ல முடியுமா? விஜய் எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டாரு, விஜய் என்டிஆர் மாதிரி புரட்சி பண்ணிட்டாருன்னு சொல்றோம். ஆனா எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் புதுசா கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிச்சப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களோட நியூ கவர்னன்ஸ் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இல்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஆட்சிக்கு வந்தனால இவங்க 2 பேரும் நிறைய தவறுகள் பண்ணாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? புது அரசியல் மாற்றம் நல்லதா கெட்டதா? விஜயும் அதே தவறுகளை செய்வாரா? வாங்க பார்ப்போம். திஸ் இஸ் கதை எபிசோட் 3. அப்படி என்ன தப்பு எம்ஜிஆரும் என்டிஆரும் பண்ணாங்க? எம்ஜிஆர் 2 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 20 வருஷம் டிஎம்கேல அண்ணா கூடயும் கலைஞர் கூடயும் பயணிச்சிருக்காரு. 1977 எம்ஜிஆர் சிஎம்மா பதவியேற்ற பிறகு அவர் சந்திச்ச முதல் பிரச்சனை கோயம்புத்தூர்ல நாராயணசாமி நாயுடுங்கிற ஒரு ஃபார்மர் லீடர் விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கணும், அதிகப்படியான கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டாரு. ஸ்டேட் முழுக்க கடையடைப்பு மற்றும் போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் 1978 வைகை குளம்ங்கிற இடத்துல போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தப்போ போராட்டத்தை நிறுத்த போலீஸ்க்கு ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துட்டாரு எம்ஜிஆர். இதுல 14 விவசாயிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இது எம்ஜிஆர் மேல மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துச்சு. ஆனா இதுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு போராட்டத்துல மேலும் 5 பேரை போலீஸ் சுடுறாங்க. இந்த 5 பேர்ல 2 பெண்களும் சுடப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டங்களும் காவல்துறை அத்துமீறலும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலுமே நடந்துச்சு. அப்பவும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, விவசாயிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஆனா கருணாநிதி நாராயணசாமி நாயுடு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அப்போதைக்கு போராட்டத்தை கட்டுப்படுத்த மின்சார வரி 1 பைசே குறைச்சாரு. அரெஸ்ட் பண்ண சில பேரை ரிலீஸ் பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இங்க எம்ஜிஆர் ஆட்சியில அதோட தாக்கம் அதிகமா இருந்த காரணம் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் பண்ணதுக்காக போலீஸ வெளிப்படையா பாராட்டினாரு. விவசாயிகள் பண்ணது ரொம்ப தவறுனும், இந்த போராட்டங்கள் சமூக அமைதியை கெடுக்கிறதாவும் அதுல அரசியல் உள்நோக்கமும் இருக்குன்னு அவரோட கவர்மெண்ட் வெளிப்படையா சொல்லுச்சு. இது எம்ஜிஆர் மேல இவருக்கு ஆட்சி நடத்த தெரியல, முன் அனுபவம் இல்லாம சினிமால வர மாதிரி காவல்துறையை நடத்துறாருன்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனைக்கு பிறகு எம்ஜிஆரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி மின்சார வரியை குறைச்சாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல இந்த சம்பவத்துக்கான ஒரு ஆறுதலா நாராயணசாமி நாயுடுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தாங்க. இறந்த விவசாய குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சம்பவத்தோட தாக்கத்தை குறைக்க முயற்சி பண்ணாங்க. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராவோ கவர்னன்ஸ்ல முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா, இல்ல இந்த சினிமா மோகம் அதிகமா இல்லாம இருந்திருந்தா இந்த செயலை எம்ஜிஆர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. அடுத்து என்டிஆர் கட்சி தொடங்கி 1 வருஷத்துக்குள்ளேயே ஆட்சி அமைச்சது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அனுபவம் இல்லாம அவர் செஞ்ச தப்பு இங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. 1983 சிஎம்மா பதவியேற்ற பிறகு ஒரே வாரத்துல மிகப்பெரிய தப்பை செய்யறாரு. அது வரைக்கும் ஆந்திரால ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ங்கிறது 58 இருந்துச்சு. ஆனா அதை என்டிஆர் திடீர்னு 55 குறைக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. இது ஆந்திரா மக்களுக்கு மிகப்பெரிய இடியா இருந்தது. இதனால கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல, அதாவது 55 இருந்து 58 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை போகுது. இது ஆந்திராவோட ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுது. ஊழியர்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி என்டிஆர் அரசுக்கு எதிராக போராடுறாங்க. என்டிஆர் அவரோட பொலிட்டிக்கல் டிராமாக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களே அவர் மேல கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்டிஆர் உடனே தான் செஞ்ச தவறை திருத்திக்கிறேன்னு திரும்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜை 58 மாத்துறாரு. ஆனா இங்கேயுமே அவர் இன்னொரு தப்பு பண்றாரு. 55 இருந்து 58 மாத்துறப்ப கூட அது எல்லாருக்கும் பொருந்தாது. சிலருக்கு மட்டும்தான் 58 வயசு, மத்தவங்க
55 தான் சொல்றாரு. இதனால என்டிஆரோட அரசை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல பிரபாகர் ராவ்ங்கிறவர் கேஸ் போடுறாரு. கோர்ட் இந்த விஷயத்துல தலையிட்டு ஒரு அரசு ஒரு திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும்தான் அப்படின்னு செய்யறது சரி கிடையாதுன்னு ஆந்திர அரசை கண்டிக்கிறாங்க. என்டிஆர் பழையபடி எல்லாருக்குமே 58 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு முடிவை மாத்துறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என்டிஆருக்கு துளி கூட அரசியல் அனுபவமே இல்ல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் என்டிஆர் இதை பண்ணினாரு. ஆனா அது எப்படி மக்களுக்கு பாதிப்படையாம செய்யணுங்கிறது தெரியலன்னு அவரோட அரசியல் ஆளுமையை விமர்சனம் பண்ணாங்க. இப்படி இந்திய அரசியல்ல மிகப்பெரிய மாற்று சக்தியா வந்த எம்ஜிஆரும் என்டிஆரும் அவங்களோட ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ண பிறகு அவங்கள மக்கள் தூக்கி எரிஞ்சிருக்கணும் தானே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எம்ஜிஆர் தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அவர் இறப்பு வரைக்கும் தமிழ்நாட்டோட முதல்வர் நாற்காலி அவருக்கு மட்டுமே சொந்தமா இருந்தது. என்டிஆரும் 1983, 1984 ரீஎலெக்ஷன் மற்றும் 1994 எலெக்ஷன் 3 தடவை ஜெயிச்சாரு. நடுவுல ஒரு தடவை காங்கிரஸ் கிட்ட தோத்திருந்தாலுமே இன்றைக்கும் ஆந்திரா மக்கள் என்டிஆரை கடவுளா தான் பார்த்துட்டு வராங்க. அது எப்படி? ஆட்சி தொடக்கத்துல அனுபவம் இல்லாம தப்பு பண்ண 2 முதல்வரை மக்கள் இன்னும் கடவுளா பார்த்துட்டு வர முடியுது. அதுக்கு ஒரே காரணம் தான், ஒரு புது கவர்னன்ஸ், புதிய நலத்திட்டங்கள். இந்த மாதிரி மக்கள் மனசை தொட்ட சில திட்டங்கள் தான் எம்ஜிஆரும் என்டிஆரும் இன்னும் மக்கள் மனசுல கடவுளா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், அப்படி என்ன மத்தவங்க பண்ணாததை எம்ஜிஆரும் என்டிஆரும் பண்ணிட்டாங்க? என்னதான் காமராஜர் காலத்திலே மதிய உணவு திட்டம் இருந்தாலுமே எம்ஜிஆர் ஆட்சியில தான் அது விரிவடைஞ்சது. மாநிலம் முழுக்க எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு. இந்த மதிய உணவுக்காக பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இதனாலேயே நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் காலேஜ்ல போய் பியூசி படிக்கணுங்கிறத மாத்தி 12ஆம் வகுப்பு வரைன்னு பள்ளி கல்வி முறையவே மாத்தினாரு. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் கட்டி அதுல 50% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கினாரு. சைல்டு மால் நியூட்ரிஷன் ஒழிச்சது, அனைவருக்கும் கல்வி, உணவுன்னு இதெல்லாம் தான் எம்ஜிஆர் அந்த முதல்வர் நாட்காலியில 15 வருஷம் உட்கார வச்சுது. அப்ப என்டிஆர் என்ன பண்ணினாரு? மாசம் 25 கிலோ வரைக்கும் அரிசி வாங்கிக்கலாம். அரிசி 1 கிலோ வெறும் 2 ரூபாய்னு கொண்டு வந்தது என்டிஆர் அவர்கள் தான். இந்த ஒரு திட்டமே ஆந்திரா முழுக்க ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. இன்னைக்கும் கூட என்டிஆர் அரிசி திட்டங்கிறத அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஆந்திரால ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தா ஆக்டும் கொண்டு வந்தாரு. இது மாதிரி பல நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் வர காரணம் மக்கள் எங்களுக்கு மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணி புதுசா கட்சி தொடங்கினவங்களை நம்பி ஆட்சியை கொடுத்தது. அதே போல இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு. விஜய் அவர்கள் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம தான் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறது பெண்கள் பாதுகாப்பும் போதைப் பொருள் இல்லாத தமிழகமும். அனுபவம் இல்லாதனாலேயே எம்ஜிஆர் என்டிஆர் செஞ்ச தப்ப அவரும் செய்வார்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியல்ல நிறைய அனுபவம் வச்சிருந்தவங்க ஆட்சியில கூட பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, போலீஸ் அத்துமீறல்கள் நடந்திருக்கு. அதனால மக்கள் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாற்றம் சரியானதா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த கட்சி சார்பும் இல்லாம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். சைனிங் ஆஃப். டீ கதை.